நல்லா மழை பெய்யுது. இப்போ போய் என்னை எங்கே கார் எடுக்க சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். காரை எடுங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே, இந்த நீயே வழியை பார்த்து சொல்லு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். சரி, நாங்கள் வந்த இடம் அப்படி தான் என்னென்னா ஹோல் ஃபுட்ஸுக்கு தான் வந்தோம். ஏன்னா தம்பிக்கு வந்து A2 மில்க் அங்கே தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்க. இது வரைக்கும் நாங்கள் அந்த கடைக்கு போனதே இல்லை. சரி, அந்த மில்க் அங்கே தான் கிடைக்கும், அங்கே அந்த பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். அங்கே பார்த்தா எல்லா காயிலேருந்து பழம்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் எதுவுமே நம்ம வாங்குகிற மாதிரி இல்லை. நம்ம எப்பயும் வாங்குகிற கடையை விட அங்கே வந்து 2 மடங்கு வந்து ப்ரைஸியாக இருந்தது எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே. இதனடா இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இங்கே யாராவது மக்கள் வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தா இங்கேயும் பொருட்கள் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த இடம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனால், அங்கே வந்து நான்வெஜ் மீட்ஸு கறிங்க கூட வச்சுருந்தாங்க. கறி, மீன் எல்லாமே இருந்தது அவங்கக்கிட்ட. ப்ளஸ் வந்து குக்டு ஃபுட்ஸும் விற்றுட்ருந்தாங்க. சூப்பு, அதுக்கப்புறமா ஃப்ரைடு வெஜிடபிள்ஸ், அது மாதிரி சொல்லிவிட்டு நான்வெஜ்ஜில் இருக்கிற ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. குக்டு ஃபுட்ஸுமே அங்கே இருந்தது. இது என்னடா கடை, எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட A to Z அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் சரி எங்களுக்கு எங்கே இருக்குது பால் செக்ஷன் தேடிக்கிட்டே போயிட்டுருந்தோம். இன்னும் எங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல. சரி, அதே மாதிரியே போய் பார்த்தா, சரி இப்போ தான் வந்து ஃப்ரோசன், அதாவது நான் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற இடத்துக்கு வந்திருக்கும். இங்கே தான் பால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த தயிர் செக்ஷன்லாம் வந்துடுச்சு. அப்படியே போயிட்டு எங்களுக்கு தேவையான பாலை மட்டும் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அந்த A2 மில்க் தான் வந்து இங்கே இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் இங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல அதை பற்றி. இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி தம்பிக்கு ட்ரை பண்ண போகிறோம். தம்பிக்கு இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு பால்லாம் கொடுத்ததே கிடையாது. நாங்கள் வந்து பாஸ்டரைஸ்டு மில்க்கு 2% கொழுப்பு எடுத்த மில்க்கு தான் வாங்குவோம். அதுவுமே இப்போ கொஞ்சம் நாளாக நாங்கள் குடிக்கிறதே கிடையாது. இங்கே தான் தேடிக்கிட்டு இருந்தோம். பால் இருக்குது பாருங்கள், பாலில் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஆல்மண்ட் மில்க், ஓட் மில்க் எல்லாமே கிடைக்கும். நாங்கள் அந்த A2 மில்க்கு தான் தேடிட்டு இருந்தோம். கோட் மில்க்லாம் கூட இருந்தது. கடைசியாக A2 மில்க் கிடச்சிருச்சு, எடுத்துகிட்டு வந்தோம். சீஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எதுவுமே நம்ம கிட்ட போக முடியாத மாதிரி இருந்தது. எல்லாமே ரொம்ப ப்ரைஸியாக இருந்தது. ஏன்னு தெரியல, ஆர்கானிக்னு ஒரு வேர்டை போட்டுட்டு மற்றபடி பார்க்குறதுக்கு எல்லாமே நம்ம நார்மலாக வாங்குகிற கடையில் இருக்கிற பொருளாக தான் இருந்தது. சரி, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். பாருங்கள், இதெல்லாமே குக்டு வெஜிடபிள்ஸ். இது அதெல்லாம் கூட ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஆனால் பார்க்க நல்லா டெம்டிங்காக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.